இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான முருங்கைக்கீரை கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த முருங்கைக்கீரை நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த முருங்கைக்கீரையும் நம்ம வீட்டிலே காய்ச்ச பச்சை மிளகாய் வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இது முருங்கைக்கீரை இந்த மாதிரி கடைஞ்சி கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் சோறில் போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம். நல்லா வயதானவங்களுக்கும் முருங்கைக்கீரை சவைச்சி சாப்பிட முடியாது மென்று, அதனால் அவங்களுக்கும் சோறில் போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம் இந்த மாதிரி செய்திங்கன்னா. அதனால தான் இந்த கடையிறது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம வீட்டிலையே நல்லா முருங்கைக்கீரைலாம் எடுத்தாச்சு, பச்சை மிளகாய் எடுத்தாச்சு. இப்போ இந்த முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த காம்புலாம் இல்லாமல் உருவி அழகாக எடுத்துடலாம். ஈஸியாக வந்துடும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற முருங்கைக்கீரை. இப்போ இதை எடுத்துட்டு நல்லா தண்ணியில் நம்ம நல்லா க்ளீன் பண்ணணும். கீரை எல்லா கீரையுமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கழுவி எடுக்கணும். இந்த மஞ்சள் தூள் போட்டு தண்ணியில் நம்ம இந்த கீரையை போட்டு எடுக்கும்போது அதில் இருக்கிற குட்டி குட்டி பூச்சி கிருமிகள்லாம் போயிடும். கீரையில் ஏதாவது பூச்சிகள்லாம் இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம வேக வைக்கணும். கீரை வேக வைக்கும்போது பாத்திரத்தை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. குக்கர்லலாம் வைக்காதுங்க. ஒரு கை துவரம் பருப்பு கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் உள்ளே போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு கை, பூண்டு ஒரு கை போட்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க. இதில் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும், ஈஸியாக வந்துடும். நம்ம துவரம் பருப்பு ஃபஸ்ட்டே ஊற வச்சிடணும் தண்ணியில். அது ஒரு கை க்ளீன் பண்ணி போட்டுருங்க. இப்போ இதெல்லாம் தண்ணியில் வேக வச்சாச்சு. இப்போ இதை நம்ம மத்து போட்டுலாம் கடைஞ்சோன்னா கடைய முடியாது. மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு ஒரு திருக்குனா போதும். லைட்டாக அரைச்சாலே அரைஞ்சிரும் சூப்பராக. அரைக்கும்போது உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. ஃபஸ்ட்டே உப்பு போட்டிங்கன்னா துவரம் பருப்பு வேகாது. இப்போ இதுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த கீரைக்கு தாளிப்பு போட்டுடலாம். கடுகு, சின்ன வெங்காயம், ஒரு வத்தல் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த கீரை இதில் கொட்டி நல்லா கிண்டி எடுத்துடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக புளி போட்டு அரைச்சிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.